நடந்த நிகழ்வுகள்லேயே நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வாக பார்க்குறது நீங்கள் சொல்கிற எதையுமே கிடையாது. முதல்வர் அவர்கள் வந்து தனி கல்லூரியில் போய் நன்றி செலுத்துகிறாரு அல்லது இதெல்லாம் இல்லை. ஒரு வாக்கு செலுத்தியிருக்கான், 21 நாள் தான் ஆகிருக்கு. தேர்தல் நடந்து 21 நாள் தான் ஆகுது. 21வது நாளில் 4 எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் இவெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார்? இவங்களெல்லாம் எப்படி மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ இவங்கெல்லாம் நம்ம சமூகத்தில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு புல்லுருவிகள் மாதிரி இருக்காங்க. என்ன காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாங்க சொல்லுங்கள்? மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்களா? இல்லை முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் உயரலை அதுக்காக ராஜினாமா செஞ்சாங்களா? இல்லை ஒன்றிய அரசு கொடுத்த இப்போ சட்டத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு எதிராக ராஜினாமா செஞ்சாங்களா? என்ன காரணத்துக்காக 4 பேர் ராஜினாமா செய்கிறாங்க? யாராவது கேட்கணும்ல. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இல்லையா? ஊடகங்கள் எல்லாம் கேட்க மறந்தது ஏன்? ஊடகங்கள் இது குறித்து பேச மறந்தது ஏன்? உண்மையை சொல்லணும்னா ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் வேறு யாராவதாக இருக்கட்டும் அந்த 4 பேர் மேலே வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட. இதுக்கு ஒரு வழக்கு போட்டு உங்கள் 4 பேரை நம்ம கேட்டால் என்ன நினச்சிக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் சொல்லுது நீ பூரா வாக்களிக்கணும், சரியாக வாக்களிக்கணும்னு போய் ஒருத்தன் காலையிலேருந்து அடிக்கிற வெயிலில் போய் அன்றைக்கி நின்று வாக்கு போட்டுட்டு வந்தால் அவன் முடிவெடுத்து தானே போட்டிருக்கான். இந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கும் கிடையாது தாவேகாவுக்கும் கிடையாதுன்னு ரெட்டை இலைக்கு இவ்வளோ பெரிய அலையிலையும் ரெட்டை இலைக்கு வாக்கு செலுத்தின மக்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இப்போது அம்பாசமுத்திரம் தொகுதியில் வென்றவர் தோத்தவர் அந்த கட்சியில் இருந்து அதில் எதிர்த்தரப்பில் கூட்டணியில் இருந்தவர் 3 பேர் இப்போ ஒரே அணியில் இருக்காங்க. அப்படின்னா அந்த வாக்கு செலுத்தினவருடைய மனநிலையை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? மக்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக செயல்படுறான்னு சொல்கிறாரு. உலகம் பூரா அப்படி தாங்க இருக்கும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்ய முடிஞ்சிருக்காது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது எதிர்கட்சிக்கு பூரா செஞ்சு கொடுத்துட்டாங்களா? ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது எந்திரிச்சு பேச விட்டாங்களா? இதே ஸ்டாலின் அவர்களை சட்டையை கழிச்சு வெளியே தள்ளி விடலையா? அன்னைக்கு 110 விதின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஜெயலலிதா அம்மையார் தான் படிப்பாங்க, வேற யாரும் படிக்க மாட்டாங்க. எந்த அமைச்சர் பேசுனாங்க? அம்மையார் பேசுவாங்க, உங்கள் டேபிளை தட்டுவாங்க. அதை தவிர வேற என்ன செஞ்சாங்க? எதிர்கட்சிகளுக்கு பூரா என்ன பண்ணாங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். இதில் உடனே நாங்கள் செய்ய முடியலைன்னா நீங்கள் இது காரணமா? சரி அப்படின்னா இப்போ நீங்கள் பை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, கரெக்டா? அப்போ நீங்கள் திருப்பி எந்த கட்சி வென்றிருக்கோ அந்த கட்சியில் போய் நான் சேர்றேன்னு சொல்கிறது மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சா அந்த வேலை செய்வீங்க?